சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், எவ்வளவு போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஏற்கனவே காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஆர்ப்பாட்டத்தையொட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தடையை மீறி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் போது காவல்துறை அவர்களை கைது செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கு குறிப்பாக இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற இருப்பதால் பொதுமக்களுக்கு இந்த போராட்டம் நடத்தினால் போக்குவரத்து உள்ளிட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியும், அதே நேரத்தில் போலீசார் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டிய நிலையில் இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி இந்த போராட்டத்திற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் அனுமதியை மீறி, அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்வதற்கு ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகளும் அதே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட போலீசாரும் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி கோகுல் விவரங்களுக்கு. 3, 2, 1, 0. +5 seconds. Lift off normal. விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2 செயற்கைக்கோள்கள் அடங்கிய PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து நேற்று இரவு 10 மணி அளவில் PSLV C-60 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த 2 ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களுடன் சேர்த்து மொத்தம் 24 ஆய்வு கருவிகள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் புவிவட்ட பாதையில் ராக்கெட் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் அதிலிருந்த ஸ்பேடெக்ஸ் 1 மற்றும் ஸ்பேடெக்ஸ் 2 ஆகிய செயற்கைக்கோள்கள் 1 நிமிட இடைவெளியில் வெற்றிகரமாக பிரிந்து சென்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஒரு வார இடைவெளியில் 2 செயற்கைக்கோள்களும் அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். இந்த ஆர்பிட்ல எத்தி இந்த 475 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட் தான். அந்த 2 சேட்டலைட் ஸ்பேடெக்ஸ் 220 கிலோ பாரம் இருக்கு. நாளைக்கு முதல்ல அந்த சேட்டலைட்டுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். அதுக்கு பின்னாடி அதை ஸ்லோலி கண்ட்ரோல் பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து சேசம் அது டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும். வரும் ஜனவரி 7ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் நிறைவு பெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். விண்ணில் செலுத்தப்பட்ட 2 செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் பணி ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஸ்பேஸ் டாக்கிங் திட்ட இயக்குநர் சுரேந்திரன் தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், மற்ற செயற்கைக்கோள் போல் அல்லாமல் ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் மிக வேகமாக பயணிக்கக்கூடிய 2 செயற்கைக்கோள்களை மிக துல்லியமான சென்சார் மூலம் விண்வெளியில் பிரித்து மீண்டும் ஒன்றிணைப்பது சவாலானது என்றார். 2016 இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணது வித் வெரி வெரி நாமினல் பட்ஜெட். அதில் இவ்வளோ டெஸ்ட் பெட்டு, அல்காரிதம்ஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்டு பயங்கரமாக எஃபெக்ட் போயிருக்கு. ஸோ நிறையா டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் கேசஸே இட்ஸ் ரன்னிங் இன் தௌசண்ட்ஸு. அண்ட் ஃபிசிக்கலாக ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணதும் மச் எலாபரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் தென் எனி அதர் மற்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்பேர் பண்ணால். ஸோ வி ஆர் குவைட் கான்ஃபிடென்ட் வி வில் பி சக்ஸஸ்ஃபுல். மேலும் நிலவில் உள்ள சீதோஷ்ண நிலையை எதிர்கொள்ளும் வகையில் பிரத்யேக அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் செயற்கைக்கோள்கள் சோதனைக்கு பின்னர் விண்ணில் செலுத்தப்பட்டதாக திட்ட இயக்குநர் தெரிவித்தார். விண்வெளியில் தனக்கென ஆய்வு மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள இஸ்ரோவுக்கு இந்த ஸ்பேஸ் டாக்கிங் திட்டம் அவசியமானது என முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். 2 செயற்கைக்கோள்கள் அடங்கிய PSLV C-60 ராக்கெட்டை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. இதுகுறித்து பேசிய முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன், தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவனின் யோசனையில் இருந்து உதித்ததுதான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் திட்டம் என்று தெரிவித்தார். மேலும் நம்ம பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன், பாரதிய சர்வதேச நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்க சமயத்துல பல பாகங்களை கொண்டு போய் இந்த சர்வதேச நிலையம் அமைக்கணும்னா
இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். நம்ம அடுத்த கட்டமாக நம்ம ககன்யான் விட்டாலும் சரி, சந்திராயன் 4 அனுப்பி சந்திரனில் இருக்க மண்ணை எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு வரக்கூடிய ப்ரோபு சுற்று ஆர்பிட்டர்ல சேரணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் இந்தியா தனக்கென தனியாக தொழில்நுட்ப முறையை உருவாக்கி அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளதாக கூறினார்.